என்ன ப்ரோ ஸ்டார்ட்டா? ஹாய் ப்ரோஸ். ஹாய் ப்ரோ. யோ இன்ட்ரோ. ரோல் கேமரா ஆக்ஷன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பெங்களூர் டே 5. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஒரு நண்பர் பார்க்க வந்திருக்காரு. இப்படி வாயா நீ அப்படி போற சபா. அத சாட்சிலே தெரிஞ்சிருச்சு நீ வந்துட்டேனே. சுந்தரராஜன் நாண்டிஸ் சாரி முத்துக்கவன்றி நாண்டிஸ் அப்புறம் நைட் ஆக்கு. நாங்க நைட் ஆக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நைட் அவுட். ஸோ எங்க போலான்னு தெரியல. நைட் அவுட் இருக்கீங்க. ஆமா நைட்ல போறோம்ல. நைட்ல இப்போ வெளிய டவுட் ஏத்தியா அவன் என்ன மாதிரி அவன்? அதுக்கு டவுட் இருக்கா? ஆமா ப்ரோ கீழே உட்கார்றல. அது கூட எடுத்துக்கோமா? கவர் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. வாங்கலாம் ரிலீவ் வாங்கலாம். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா போறோம். எனக்கு இன்னைக்கு ஒரு டே 2 நாளா ஒரு மண்டே செம ப்ரெஷர் வேலை இல்லை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியா போயிட்டு வரலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட போறோம்னா எதுவும் சாப்பிட போறோம். இப்போ எங்க போறோம் பட் நல்லா இருக்கும் நம்புறேன். முறைக்கிறாங்க. ஐயோ யாரு என்ன நைட்டாக்கு பாரு இந்த டைம்ல இதுல வரலாமா? இல்ல வரக்கூடாது. ப்ரோ ஜஸ்டிஸ் ப்ரோ. ப்ரோ நான் எதுவும் இல்ல ப்ரோ. நீ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு பாஜக பத்தி நான் டக்கு முச்சமே இல்ல. எப்படியா பாஜக இருக்குது போய் கைய போட்டுக்கலாம். ஸ்டெப் போடுங்க. நான் போடுவோம். தடக்கு 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 உடனே நான் அது ஒரு தாளம் முடிப்பேன். தடக்கு தக்கு தடக்கு தடக்கு தக்கு தடக்கு தடக்கு தக்கு தடக்கு தடக்கு தக்கு தடக்கு. மக்களே எக்ஸ்ட்ராவர்ட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா இவரு தாங்க. அல்ட்ரா இல்ல ப்ரோ மேக்ஸ். ஜாலியா இருக்கும். முதல்ல ஸ்நாக்ஸோட இருக்கும். லைட்டா இருக்கும். ஓகே பானிபூரி சாப்பிடுவோமா? இங்க பாருங்களேன் பெல்ட் வாங்கிட்டாங்க. ஜெட்டி வேணுமா நைட்டாக்கு? கேப்ல சாப்பிட கிளம்பிட்டோம். 12 மணி ஆக போகுது. எங்க ஆமா எப்பவுமே சொல்றேன். நான் வழக்கம் போல சொல்றேன். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ? ஹாய் காய்ஸ். கட் பண்றோம் ப்ரோ. நாங்க வந்து இப்போ கண்டிப்பா நான் சொல்றேன். இவனுக்கு பாருங்க எனக்கு கிரில்லு சவர்மா இதுதான் நல்ல இடத்த தாண்டி வேற எங்க கூட்டிட்டு போறாங்க எனக்கு நல்லா புரியவே இருக்காங்களா? இரு என்னது ஷவர்மா கிரில் அதுதான் வாங்கி கொடுக்க போறீங்க. வேற என்ன வாங்குவீங்க? பிரியாணி சவர்மா கிரில் ஃப்ரைட் ரைஸ் மிஞ்சி போனா என்ன கொத்து பரோட்டா நூடுல்ஸ் ப்ரோ. நூடுல்ஸ் நான் என்ன சொல்றேன்னா டிஃபரெண்டா ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி சாப்பிடுவோம். ஸ்ப்ரிங் ரோல் ஆக்சுவலி இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்ம KFC டாமினோஸ் பர்கர் கிங் அந்த மாதிரி போறோம்ல. எத்தனை டைம் வந்திருக்கீங்க? செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எதுக்கு அது ஒரு இது இருக்கு. ஆமா அது காலேஜ் லவ்வா? அப்போ லவ் பண்ணும்போது அவங்க வேலை கிடைச்சிங்க. சோ அதனால அவங்கள பாக்குறதுக்காக எங்க ரூம் எடுத்து தங்கிட்டேன். இவரு சாமி இருக்குல்ல பாலர்கட்டா தெரியுங்களா? பனர்கட்டா அது அந்த நேஷனல் பார்க் இருக்கு. அங்கதான் போய் சுத்திட்டு பனர்கட்டா தெரியாது ப்ரோ. நாட்டுக்கட்ட தெரியும். ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். ஜோக் இல்லையா? அதோட முடிஞ்சு லவ் முடிஞ்சிருச்சா? ஐயோ குருத குளமத்தை போட்டுருவோம். சொல்லுங்க ப்ரோ. இல்ல அது வைஃப்க்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட் தான். என்ன சொல்லிட்டீங்க ப்ரோ? அது அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் பண்ணிட்டு கரெக்டா எடுக்கிறியா நீ? அப்படிதான் நினைக்கிறேன். சாரி ப்ரோ. இவ்வளவு பெரிய தடி வச்சிருக்கீங்க. எப்பயா சேவ் பண்ணுவ? வேற ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணிடலாம். அது அவனுக்கு தெரியாதா ப்ரோ? கேள்விக்கு பதில் சொன்னோம் ப்ரோ. டேய் சும்மாறா.
நந்திஸ் ப்ரோ ஏன் அவனுக்கு அவரை பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்கிறது ப்ரோ, இது அவருக்கு தெரியாத ப்ரோ. உண்மையிலே சொல்லுங்க. அவர் கேட்டாரா, எடுக்கணும்னு கேட்டாரா? அவர் வந்து அது எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு தானே சொன்னாங்க. இல்ல அவர் என்ன சொன்னாரு, எப்படி சேவ் பண்ணணும், எப்படி சேவ் ஓகே 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 எப்படி விடுங்க ஓகே. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குங்க. இது ப்ரோ, இதுதான் இதுதான் நம்ம டெய்லி டிராவல் பண்றது. அது இல்ல ப்ரோ, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை சொல்றீங்க. போட்டுக்கிறாங்க ப்ரோ. எவ்வளவு கஷ்டம் பிரிஞ்சு, ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறோம் ப்ரோ. எமோஷனலா பேசி அதெல்லாம் இருக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன் ப்ரோ. இவரை பாக்குறதுக்கு மட்டும்தான் ப்ரோ. கிளம்பிட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா நைட் எனக்கு பஸ் இருக்கு. பஸ் இப்போ கூட கால் பண்ணாங்க பஸ்ல இருந்து எனக்கு. ப்ரோ எங்க சொல்லிட்டு டிக்கெட் வேஸ்ட் பண்ணிட்டாரு. இது பண்ணிட்டேன் கூட வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஆமா ப்ரோ, அந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ரோ வந்தேன். டக்குனு கிளம்பிட்டீங்க. பெங்களூர் போறேன், மஹிந்திரா போஸ்ட் கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் ஒரு வாரம் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? இல்ல நான் தான் வீடியோவே போட்டேன். நான் அதான் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, யார்கிட்டயுமே ஃபோன் பண்ணி சொல்றேன். எனக்கு இருந்துச்சு ப்ரோ. பஸ்னா வந்துட்டு ஒரு பாஸ்தர் ஏதாவது ஊர்ல போயிட்டு நம்ம ஆளு சென்னையில இருந்த ஒரு ஆள் வந்து ஏன் பண்றீங்க, இன்னையே பண்றேன் எடுக்கிறேன் ப்ரோ. நான் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. ஒரு ஆள் வந்துட்டு நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு இந்த மாதிரி ஒரு பாஸ் தெரியாத ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போறதுக்காக தான் ஒரு நிஜமா நான் வந்தேன். அதனால நான் வந்து காலைல வந்து இறங்கிட்டு திருப்பி நைட்டே வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ணேன். நைட் அது என்ன தெரியாது, இதுல போடுவாங்க, கமெண்ட்ல போடுவாங்க. காஷ்மீர் மண்ணெண்ண போடுவாங்களே இப்படி இப்படி போட்டோம். காஷ்மீர் மண்ணெண்ண இல்ல இல்ல, வந்து சந்தோஷம், வந்து சந்தோஷம். நிஜமா உங்களை பாக்கிறதுக்கு மட்டும் தான் போறோம். நன்றி சார். வருத்தமா இருக்கும் இந்த மாதிரி அவ இந்த மாதிரி சொல்லும் போது. என்ன பார்க்க வந்தது, என்ன மட்டும் தான் பார்க்க வந்தாங்கன்னு சொல்லும் போது எனக்கு வருத்தமா அவரை எப்பனா பாத்துக்கோ ப்ரோ. அவருக்கு தான் இருக்காரு. கூப்பிட்டா வர போறாரு. இல்ல இல்ல, வயிறு எரிக்கும், டென்ஷன் ஆகும். பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கான், என்ன பார்க்க வந்தான்னு சொல்ல நிஜமா ப்ரோ. நான் உண்மையை தான் ப்ரோ. அவருக்கு தெரியும் ப்ரோ. பண்ண முடிச்சவன் ப்ரோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம்ல வரும்போது உங்களே கொள்ளுவான் பாருங்க. ப்ரோ நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஃபியூச்சர் கேம்ஸ்லாம், கப்புள் கேம்ஸ்லாம். கப்புள் கேம் வச்சா இது கப்புள் கேம்ஸ்னா 2 பிளேயர் கேம் ப்ரோ. கப்புள் கேம்ஸா? அவர் ஏதோ சொல்றாரு ப்ரோ. 2 பிளேயர் கேம் சொன்னோம் ப்ரோ. ரைட்டா கோப் கேம்ஸ் யா? அவரை கப்புள்ன்றாரு. ரைட்டா ப்ரோ. கமெண்ட்ஸ் டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஓகே, நாங்க வந்து சிவாஜி நகர் வந்துட்டோம். நைட்டாக் ஒரு குத்து டான்ஸ் போடு. நைட்டாக் யோ வேணாயா, சும்மா சொன்னையா? இருக்கு. சோ நாங்க வந்து சிவாஜி நகர் வந்திருக்கோம். சிவாஜி நகர் தானே? ஆமா. சிவாஜி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து இவருக்கு இருக்குல்ல நைட் ஃபுட். ஒரு கெஸ்ட் பின்னாடி பாருங்க அந்த கடையை பாருங்க. புளிப்பு மிட்டாய், நிறைய இருக்கும். இதுவா? ப்ரோ ஓகே இல்ல என்ன சார் நெட்வொர்க்ல போயிட்டு ஒரு கிளாஸ் பண்றீங்க ப்ரோ. நாங்க நெட் ரோட்ல போவோம் அப்படின்னு. ப்ரோ வந்து இடிப்பானா போட்டுருக்கோம். நைட்டா குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. நைட்டா தயவு சேர்ந்து. அது பாத்து நாங்கெல்லாம் வந்து புறாக்கே கேம் முடிச்சோம். எனக்கெல்லாம் சும்மா சாதாரண என்ன ப்ரோ மார்ச் ரெசிஸ்டன்டா? நீ போ ப்ரோ. நான் ஏன் ப்ரோ போகணும்? நீ போ. வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா ப்ரோ? உள்ள போ. வாய்ப்பு கிடைச்சா நீ உனக்கு வாய்ப்பு கிடைச்சா சாவியா ப்ரோ? அப்போ அதே தான் ப்ரோ நானும்.
தெரியல ப்ரோ அன்னைக்கு ஏதோ பார்த்தோம் எல்லாரும் எங்களையே பாக்குறாங்க ப்ரோ இந்த ஆளால. யோ எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க நைட் ஆகி. ஏன் ப்ரோ கூச்சமா இருக்கா? கூச்சமா இருக்கா? ஜட்டி போடாம வந்தியா? நான் கூச்சமா இருக்கிறது இவரு இருக்கா? யோ நைட் டாக்கு போடு நைட் டாக்கு. அவன் நம்ம ஆனா இந்த இந்த ப்ரோ இது நான் பார்த்தேன் ப்ரோ. இது பார்த்தா எனக்கு ராயப்பேட்டை தான் ப்ரோ ஞாபகம் வருது. நம்ம அங்க கரெக்டா இதுக்கு முன்னாடி செமையா இருக்கும் ப்ரோ. இதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு ராயப்பேட்டாவும். நைட் டைம்ல வந்து ஒரு நைட்ல கடிங்க இருக்கும் ப்ரோ இதுதான் ப்ரோ இருக்கும் அங்க ராயப்பேட்டாலையும். ஃபுல்லா ஃபுட் இங்க தான் வரலாம். செமையா இருக்கு ப்ரோ. இங்க ஃபுல்லா கபாப் தான். சாட்ரா ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. இவங்க சாப்பிட ஏன் ரோட்ல ஜூஸ் அதிகமா வந்துரும். ஐயோ வாயானீங்க. ஐயோ ஒரு இதே போடல ப்ரோ. இங்க பாரு. சரி அது ஓகே. அது பாரு அது ஓகேயா? இந்த கடை பாரு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. ஓகே பிரியாணி வந்து வாங்கிக்கலாம். நான்லாம் எந்த கடையா இருந்தாலும் சாப்பிடுவேன். நான் இந்த ஷவர்மா நீ இம்பீரியல் ஹோட்டல்ல பாத்தீங்க ஷவர்மா வெளியே இருந்தப்போ எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. இவங்க என்ன இப்படி வச்சிருக்காங்க? நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ தள்ளு வண்டிகள்ல சாப்பிட்டு வச்சுக்கோ. அந்த ஒரு டேஸ்டே செம்மையா இருக்கும். நீ எப்பவும் ட்ரை பண்ண வேணாம். சாப்பிடுறது வெளியெல்லாம் சாப்பிடுவேன். இப்ப நம்ம ரெண்டு போறோம் அது ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுவேன். பட் ஆனா அது புதுசா இருக்கும். உண்மையிலே செம்ம டேஸ்ட் இருக்கும் தான். பட் அது நம்மளுக்கு பாக்குறப்போ இதா இருக்குங்க. இதுவும் நல்லா இருக்கு. இங்கதான் வரலாம். நைட்ல 2-3 மணி நேரம் இருக்கும். இல்ல எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கோ அங்கதான் போகணுமா? ரெகுலரா சாப்பிடுறோம். யோ நான் நிறைய ஹோட்டல்ல காலியா இருக்கிற ஹோட்டலு செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகேயா? நீ வந்து எப்படின்னா ஒருத்தன் வந்து சில தப்பு பண்ணிடுவான். இது மாதிரி ப்ரோ ஆட்டை பந்து மாதிரி தான். ஒரு ஆடு போய் விழுந்துரும். இவனுங்க எல்லா ஆடும் அங்கேயே விழுறது. நீங்க போயிட்டு நல்லா அப்ப தெரியும். அதுதான் சொல்றேன். நீ கூட்டமா இருக்கிற கடை எவ்வளவு கடை நல்லா இல்லாம இருந்திருக்கு. ஓ இதான் சிவாஜி நகரா? ஓ இது வந்து இது மாதிரி பண்றாங்களா? என்னத்துக்கு ஐ லவ் சிவாஜி நகர்? அது வந்து மனசுல இருந்தா போதாதா? பாவம் எங்க கூட தள்ளுண்டு எடுத்துட்டாங்க. இவரு வாங்கி கொடுத்துருங்க. பாருங்க ப்ரோ செமையா இருக்கு ப்ரோ. एक घी कबाब एक कबाब நார்மல். இவன் அது என்ன கார எவ்வளவு வாங்க ப்ரோ நம்ம சாப்பிடுவோம். அது என்ன கார பண்றீங்களா? என்ன வேண்டாம் ப்ரோ. ஒரு பீஸ் ப்ரோ இங்க நான் சாப்பிட மாட்டேன் ப்ரோ. ஏய் உங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா உங்க ரொம்ப டூஷா இருக்கும். இங்க டூஷா இருக்கும். ஐயோ கிளீனா தான் இருக்கும். ஓகே நான் சாகலன்னா சாப்பிடுவியா? நான் சாப்பிட்டு ஓகே ஃபுட் பாய்சன் ஆகுமா? நான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா பாருங்க இப்ப நாங்க சாப்பிடும் போது கண்ணு பாப்பாங்க. நீ என்ன பண்ற? ரெக்கார்ட் பண்ற. ஓகே நாங்க சாப்பிடும் போது ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றேன். கேண்டிஸ் வாயில எச்சி ஊறுதுன்னு தெரியுது. மேடம் ஆக்சன் மேடம் இது காமிங்க. இது ஆக்ஷன் மேடம். பாத்தும் மேடம் ப்ரோ நாங்க வந்து சாப்பிட்டோம். ஸ்டார்டிங்ல வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பசி இல்ல. என்ன ப்ரோ மறுபடியும் எங்க ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேங்க. அதே டைலாக். ஓகே இப்போ வந்து மறுபடியும் நாண்டிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க போறது நைட் பேர்ல உள்ள கடையே பிரின்ஸ் மார்ட்டின் லூத்தர். அதே கடை பிரின்ஸ் மார்ட்டின் ஹோட்டல் பிரின்ஸ். வாங்க வாங்க பசிக்குது வாங்க. இவர் அழகா இருக்கு. கார்னரா சோறுக்காக வெயிட் பண்றோம். எனக்கு பசிக்கவே இல்லைங்க. கபாப் சாப்பிட்டல. என்ன ஆர்டர் பண்ண நாண்டிஸ் உனக்கு? சிக்கன் பிரியாணி. அப்புறம் இதே வேலையை எப்ப பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி பெப்பர் சிக்கன் அப்புறம் ப்ரான். அதான் அந்த மாதிரி தான். கீ ரைஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரோ 2 சப்பாத்தி சாலா அதுக்கப்புறம் இது பிரான். பிரான் நானே சொல்லிட்டேன். பிரான் பெப்பர் ஃப்ரை. உங்களுக்கு ப்ரோ சிக்கன் ஸ்டார்டர் ப்ரோ அப்புறம் கீ ரைஸ். நீங்க சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கீ ரைஸ் அப்புறம் கிரில் சிக்கன் தந்தூரி பார்பிக்யூ அப்புறம்
நானு பட்டர் நானு சிக்கன் நானு அது எல்லாரும் ஆர்டர் பண்ணது சேர்ந்து இல்லங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஐயோ சாமி டீ ரைஸ் அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை அதுக்கப்புறம் பிரான் பெப்பர் ஆமா ப்ரான் பெப்பர் ஒண்ணு அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. ஆமா இல்ல சிங்கப்பூர் சிக்கன் ஓ ஸ்டார்டர் சிங்கப்பூர் சிக்கன் நான் ஸ்டார்டர் அள்ளி சாப்பிட்டோம். சோ அதனால சிங்கப்பூர் சிக்கன்ல என்னன்னா உள்ள வந்து சிங்கப்பூர் இருக்கும் சிக்கன் பிரிச்சு பாத்தீங்கன்னா இல்ல கருவேப்பிலை தான் இருக்கும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. கருவேப்பிலை தான் இருக்கும். சிங்கப்பூர் போறாரு சிங்கப்பூர் சிக்கன்ல கருவேப்பிலை தான் அதிகமா போடுவாங்க. நீங்க ஆனா பாருங்க வரும்போது யோ அது வேற அது சிந்தாமணி சிக்கனா இது என்ன சிக்கன் இது என்னது சிக்கன் இது மட்டுமா ரெட் சிக்கன் ரெட் பிரான்ஸ் ஓகே இது அது கொடுங்க நம்ம பெப்பர் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொதப்பல் லால் ப்ரோ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதெல்லாம் நீங்க சொதப்பனா மட்டும் என்ன ப்ரோ நீங்க சொதப்பனா மட்டும் போடக்கூடாது வீடியோல. பண்ணி மூமெண்ட்ஸ் அந்த நான் ப்ரோ நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ லஸ்ஸி சாப்பிடுறோம். மூஞ்சி தெரியல கீழே இருக்கு. ஓகே மூஞ்சி தெரியுதா கொஞ்சம் தெரியுதா தெரியுது. நீங்க ஏதோ சொன்னீங்க உங்களுக்கு வேற மாதிரி கேட்டு ஃபேஸ் தெரியல. புடி ப்ரோ குறைச்சிக்கீங்க தொடக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நாங்க கிளம்பிட்டோம் எல்லாரும். சமையல் சான்ஸே இல்லப்பா. என்ன ப்ரோ எப்படி இருந்துச்சு உனக்கு? செம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நல்லா சாப்பிட்டோம் ப்ரோ. இன்னைக்கு வயிறு திருப்தியா சாப்பிட்டேன். அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரோ ஜாலியா இருந்துச்சா? ஸோ பாப்பா போன விட்டு இருந்தா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மயக்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உண்மைதாங்க. செம்மையா வயிறு ஃபுல்லுங்க. அப்படியே போய் படுத்தாச்சு ரூம்ல. சரி ஓகே நாங்க வச்சிரோம். பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் ஏ பாய் நைட் ஆகி வா. நான் வந்து பாய் சொல்றேன். கால் அடி போட்டுருக்கு.